ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ ஃபைனலி முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி ஜுஜுட்சு கைசன் சாப்டர் வந்து முடிய போகுது. கெகே ஒரு வழியாக முடிச்சிட்டாரு போல. ஐ எம் ஃபினிஷ்ட் அப்படின்ற ஒரு மூடுக்கு வந்துட்டாரு போல. ஜுஜுட்சு கைசன் சாப்டர்ஸ் கம்மிங் செப்டம்பர் 30 வந்து பார்த்தீங்கன்னா முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே இப்படி முடியுது அப்படி முடியுது நிறைய விஷயங்கள் வேற சோஷியல் மீடியாவில் வந்து கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. ஓவராலாக ஜுஜுட்சு கைசன் சாப்டர்ஸ் இன்னும் 5 சாப்டர் தான் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, முக்கியமாக கெகே ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காரு, இது போக கம்மிங் சாப்டர்ல என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஃபைனலி அஃபிஷியலாக கம்மிங் செப்டம்பர் 30 இந்த சாப்டர்ஸ் வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 5 சாப்டர் தான் இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பிரேக் கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கண்டினியூஸாக சாப்டர் தான் வரப்போகுது. இப்போ வந்து கிளைமேக்ஸை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்துருச்சு. இதில் கெகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜுஜுட்சு கைசன் நான் எழுதின என்னோட ரைட்டிங்க்கு படித்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஒரு ஜுஜுட்சு கைசனை இந்த அளவு கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய இடத்துல நீங்கள் வச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்கிங் மொமெண்ட்ஸை வந்து சோஷியல் மீடியாவில் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதில் இன்னும் சிலர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது வந்து இந்த ஆர்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது, இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு, அதாவது ஒரு 2-3 மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கூட வந்து மறுபடியும் ஒரு புது ஆர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போயிட்டு இருக்கு. அது வந்து ஃபைனல் சாப்டர் என்ன மாதிரி இருக்குன்றத பார்த்து தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். ஏன்னா அஃபிஷியலாக வந்து இந்த ஆர்க்கு மட்டும் முடியல, இதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு தடவை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் எதுவும் சொல்லல. மொட்டையா அவங்க ஜஸ்ட் இந்த ஒரு செப்டம்பர் 30 முடியுது அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுதா இல்லையா என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் சாப்டரை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுலேயே நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓவராலாக எல்லாம் முடிகிற மாதிரி ஒரு முடிச்சு வைக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா இதுக்கப்புறம் வராது. இல்லை ஏதாவது கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே போகிறதுக்கான ஏதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி வைக்காம இது வந்து கமா போட்டு இதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கடா அப்படின்ற மாதிரி இந்த ஆர்க்கை மட்டும் முடிச்சு வச்சாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பிரேக் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு 5 months இல்லைனா ஒரு 6 monthsன்ற மாதிரி பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, இன்னும் 5 சாப்டர் தான் இருக்கு. இந்த வாரம் வேற சாப்டர் வரப்போகுது. கம்மிங் வீக்ல இருக்கக்கூடிய இந்த சாப்டர்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம்? ஏன்னா லாஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்தது. முக்கியமா லாஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு குழப்பமான ஒரு விஷயமாவே இருந்தது. அதை வந்து லைட்டாக கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்மிங் சாப்டர் பற்றி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ போன சாப்டர் வந்து ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தே ஆயிடுச்சு. அது என்னன்னா டிரான்ஸ்லேஷன் மிஸ்லீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்த டிரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்தது. இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுகுனாவோட லாஸ்ட் ஃபிங்கர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. செகண்ட் டிரான்ஸ்லேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஜிரோ ஃபிங்கர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மிக்ஸ்லாம் ஆச்சு. பட் ஃபைனலி அது வந்து சுகுனாவோட லாஸ்ட் ஃபிங்கர் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது யூஜியோட ஃபிங்கரும் கிடையாது. ஆனால் அந்த ஒரு பேனலில் யூஜிக்கு 2 விரல் வேற இல்லை. அது என்ன ஆச்சுன்றதுல ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் லாஸ்ட் பேஜில் காமிச்சது வந்து யூஜியோட விரல் இல்லை. அதுக்கான ஒரு விடை கிடைச்சிருச்சு. அது வந்து சுகுனாவோட லாஸ்ட் ஃபிங்கர் தான். அது ஏதோ ஒரு ரேம் மாதிரி இருக்கு. அது ஒரு தனிப்பட்ட இடம். அந்த இடத்துல ஏகப்பட்ட கயிறு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கரை வந்து கட்டி பிடிச்சிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. மேபி ஒரு மேஜிக்கல் ரூம் ஆர் மேஜிக்கல் டைமென்ஷனாக இருக்கலாம். சுகுனாவோட இந்த லாஸ்ட் ஃபிங்கரை வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இடமா இருக்கலாம். அடுத்த சாப்டர் வந்து இந்த ஃபிங்கரை பற்றின ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்லுவாங்கன்னு நான் நம்புறேன். முக்கியமாக அது ஒருவேளை சுகுனாவோட லாஸ்ட் ஃபிங்கராக இருந்ததுன்னா அது எந்த இடத்துல இருக்கு, இதை வந்து யூஜி கண்ட்ரோலில் இருக்கா இல்லை வந்து சுகுனா ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் சேஃபர் ஜோனில் இருக்கா இப்படின்ற பல விஷயங்கள் இருக்கு. ஸ்டில் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சுகுனா யூஜியோட டொமைன்ல தான் இருக்காரு. ஒருவேளை அந்த ஒரு ஃபிங்கர் இன்னும் நம்ம யூஜியோட உடம்புல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கூட காட்டலாம். இல்ல அவரோட டொமைன்ல ஒரு இடத்துல இது இருக்கு, பத்திரமா முடிஞ்சா நீ போய் எடுத்துக்கடா அப்படின்ற மாதிரி நம்ம சுகுனாவே வந்து பாத்தீங்கன்னா அலைய விடலாம். இப்ப சுகுனாக்கு எங்கிட்டு பார்த்தாலுமே தலைவலி தான். ஒரு பக்கம் யூஜி வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு சாசரா அவர் முன்னாடி நின்று சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. மறுபக்கம் இவ்வளவு நாளா சும்மா செவனேன்னு போன மாதிரி உள்ள கடந்த மெகிமி ஃபிஷிகர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு உயிர் திரண்டு வெளியே வந்து உடனடியாக இப்போ சுகுனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒழுங்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ல பூந்து அவரை வந்து ஆட்டையை களைச்சி விட்டுறாரு. இப்படி பார்க்கும்போது அது ஒரு பக்கத்தில் சுகுனாக்கு இதுவுமே ஒரு டார்ச்சர் தான். ஆப்போசிட்ல அவன் கொடுக்குற அட்டாக்லேருந்து தப்பிக்கிறதுலே பெரிய கொடுமை. இதில் உள்ள இருந்துக்கிட்டு இவன் வேற ஒரு கொடுமை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் சுகுனாக்கு இருக்கும் போல. எனக்கு தெரிஞ்சு கம்மிங் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம யூஜியோட டொமைனை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.
நினைக்கிறேன். பிகாஸ் லாஸ்ட் சாப்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா யூஜியோட டொமைனை பற்றி அவ்வளோவா நமக்கு வந்து சொல்லலை. அங்கே ஜஸ்ட் ஒரு பேட்டில் தான் போச்சு. நம்ம யூஜியை பற்றி சுக்குனா வந்து இவன் இப்படி பண்ணுவான்னு தெரியல, அப்படி பண்ணுவான்னு தெரியல, அந்த ஒரு பில்டப்லாம் கொடுத்தாங்க தவிர்த்து அந்த ஒரு டொமைன் என்ன, அதுக்கான ரூல்ஸ் என்ன, அதுக்கான மெயின் பவர் என்ன, இது மாதிரியான பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராப்பராக நமக்கு வந்து சொல்லலை. முக்கியமாக டிராகனோட டொமைனுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய டொமைனை நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா யூஜியோட டொமைன்லேருந்து தான். அப்படி பார்க்கும்போது அவரோட டொமைன் என்னென்ன விதமான ப்ராப்ளம்ஸை நம்ம சுகுனாக்கு கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சுகுனா ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா கோச்சுக்காதீங்கப்பா, ஏன்னா சுகுனாவோட முடிவு தான் இதோட எண்டுன்னு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா விதியும் சரி எதுவுமே சரி அவருக்கு வந்து சாதகமாகவே இல்லை, எல்லாமே அவருக்கு எதிராக தான் இருக்குது. இப்போ ஃபுஷிகிரோ வந்துட்டான், யூஜியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாரு. இந்த டொமைனை தாண்டினாலும் இன்னும் வெளியே சாசர்ஸ் எல்லாருமே பத்திரமா தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை, எல்லாரையும் காப்பாற்றிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது மறுபடியும் பேட்டிலாக போகும். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் போக விட மாட்டான்னு நினைக்கிறேன். இன்னும் 5 சாப்டர் தான் இருக்குது. இவங்களுக்குள்ள ஒரு டஃபஸ்ட் ஒரு பேட்டில் போகணும். இந்த ஒரு டொமைனில் அவர் ஒரு டொமைனை போட இவர் ஒரு டொமைனை போட, லைக் லிட்டரலி கோஜோ வர்சஸ் சுக்குனா அந்த பேட்டிலுக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு பேட்டில் இவங்களுக்கு ஈக்குவலில் நடக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனல் சாப்டரில் வந்து யாரோ ஒருத்தர் டிஃபீட் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி முடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கம்மிங் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி யூஜியோட டொமைனை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா டொமைன் போட்டாருன்றது வந்து பெரிய விஷயம் இல்லை, அது போட்டுட்டாரு. அதை தாண்டி அந்த டொமைனில் என்ன முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ சுக்குனாவோட டொமைன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குது, கோஜோட டொமைன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குது, ஒவ்வொருத்தரோட டொமைனுக்கு ஒவ்வொரு பவர் இருக்குது, ஹிகுரோமோட டொமைனில் ஒரு பவர் இருக்குது, ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் சொல்லியிருக்காங்களா. அது மாதிரி யூஜி இந்த மெயின் கேரக்டர் இவரோட டொமைன் எந்த மாதிரியான டொமைன், எவ்வளோ பவர்ஃபுல்லான டொமைன், இதுக்கான ரூல்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால், அதாவது முக்கியமாக நரேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். இதை தாண்டி ஏதாவது ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வருமா அப்படின்றது வந்து தெரியல. பட் மேபி வந்தால் சுகுனாவோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வரலாம். எப்படி வந்து நம்ம உராமேட்ட ஒரு சின்ன ஒரு பார்ட்டான ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி நான் என் தம்பியை வந்து சின்ன வயசுலேயே சாப்பிட்டுட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார்ல. அது மாதிரி ஏதாவது ஒரு சில ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அவர் ஏதாவது ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சுகுனா. ஏன்னா அவ்வளோதானே எண்டை நோக்கி போயிட்டு இருக்கோன்ற காரணத்தினால அந்த கேரக்டரோட ஒரு சில விஷயங்களையும் நமக்கு தெரியப்படுத்தணுன்றனால இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சில இடங்களில் ஃப்ளாஷ்பேக்காக சொருகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சு. சாப்டர் 267 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேட்டில் ஃபோக்கஸ்டாக தான் இருக்க போகுது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தரமான சண்டை யூஜிக்கு சுக்குனாக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்க்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 267 பற்றினா உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. தென் இது மட்டும் இல்லாமல் கெகே எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முடிவு இன்னும் 5 சாப்டர் தான் இருக்கு. ஜுஜுட்சு கைசனோட எண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.